தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். பெரம்பலூர் மக்கா ஜுமா மன்சில் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவான அல் மக்கா தீனியாத் பாடசாலை 20ஆம் ஆண்டு நிறைவு விழா, 1ஆம் ஆண்டு முபலிகா நாசியா பட்டமளிப்பு விழா, இளவல்களின் கண்கவரும் காட்சி விழா ஆகிய 3 முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் தலைவர் மக்கா ஜுமா மஸ்ஜித் ஜனாப் காதர் ஷெரீப் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய துணைத் தலைவர் மக்கா ஜுமாத் மஸ்ஜித் அப்துல் ஃபாரூக் அவர்களே, செயலாளர் ஜனாப் சம்சுதீன் அவர்களே, பொருளாளர் ஜனாப் அப்துல் சலாம் ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் மௌலவி எம் முகமது ஆரிஃப் இர்ஷாதி அவர்களே, துணைத் தலைவர் முகமது மீராஷா அவர்களே, அன்வாருஸ் தீனியாத் வழிகாட்டி காஜா பஷீர் அகமது அவர்களே, மௌலானா அப்துல் சலாம் ஹஷ்ரத் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரபிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, அரசு காஜி ஏ அப்துல் சலாம் அவர்களே, பேராசிரியர் மௌலாவி முகமது இப்ராஹிம் சாதிக் அவர்களே, பேராசிரியர் முகமது அபுதாகிர் அவர்களே, தலைமை இமாம் மௌலாவி ஹாபில் காரி ஆர் முகமது அப்ரால் ஹக் அவர்களே, அல்மைகா தீனியாத் பாடசாலையின் ஆசிரியர் மௌலவி எம் முகமது ஹுசைன் மன்பா அவர்களே, தலைமை இமாம் முகமது சல்மான் அன்வாரி அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழமைகளே, அன்பின் தோழமை தாகிர் பாஷா ஐயா அவர்களே, குதிரத்துல்லா ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த மாலை பொழுது எனக்கு மிகவும் நெருக்கமான பொழுதாக நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையில். ஏனென்றால் ஒரு இறைவனை தொழக்கூடிய, போற்றி துதித்து தொழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் ஒருவரோடு அமர்ந்திருந்து இந்த நாளை கழித்தது எனக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. இது நாள் வரையில் இது போல ஒரு தருணத்தை நான் கடந்து வந்ததில்லை. எப்படியெல்லாம் ஒரு இறைவனை மனமுருகி துதிக்க முடியும், போற்ற முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நண்பருடன் அமர்ந்து இந்த மாலை பொழுதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன். எனக்கு மொழி புரியவில்லை. ஆனாலும் கூட இறைவனை மனதில் காண்பதற்கு மொழி புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற புரிதல் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாலை பொழுது எனக்கு அத்தனை வகையிலும் நெருக்கமாகி விட்டிருந்தது. அன்பிற்கினிய நண்பர்களே, இன்றைக்கு இந்த மக்கா ஜுமா மசூதி முப்பெரும் விழாவில் இந்த மாலை பொழுதில் இத்தனை பெரியவர்களின் முன்னிலையில் என் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்து இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நண்பர்களுக்கு முதலில் மீண்டும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற ஒரு பிராடன்ட் டாபிக் இது அவ்வளவு நம்ம we are not able to simply confine ஒரு சுருக்க முடியாது. இருந்தாலும் கூட நேரம் கருதியும் காலத்தின் அருமை கருதியும் இஸ்லாமியர்களின் பங்கு இந்தியாவில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று இந்த நேரத்தில் பேசக்கூடிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல், இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் அப்படிங்கிறது நாம எல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அவ்வளவு சாதாரணமா புறந்தள்ளிட முடியாது. ஆகவேதான் இது இவ்வளவு பெரிய டாபிக்கா இருந்தாலும், தலைப்பாக இருந்தாலும் கூட அந்த தலைப்பில் ஓரிரு விஷயங்களாவது இந்த அரங்கத்தில் தெரிவித்து விட்டு செல்ல வேண்டும் அல்லது பேச வேண்டும் என்ற ஒரு முக்கியமான
தேவையும் காலமும் இருப்பதை உணர்ந்துதான் இந்த தலைப்பு எனக்கு கேட்டாங்க. நீங்க எதுல பேசுறீங்கன்னு கேட்டாங்க. இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று இந்த தலைப்பை கொடுத்தேன். அன்பிற்கினியவர்களே, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதம் என்பது சற்றேறக்குறைய 1526 தொடங்கி இந்தியாவில் முதலில் தொடங்கி 1707 என்ற 181 வருடம் இஸ்லாம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பரவலாக்கத்தை கண்டது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். என்ன சொல்ல போனா பாபர் காலத்தில் தொடங்கி அவுரங்கசீப் காலம் வரை இந்தியாவில் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் மிகப்பெரிய ஒரு பரவலாக்கத்தை நம்மால் காண முடிந்தது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியம் என்ற இந்த மிகப்பெரிய மார்க்கம் இந்தியாவில் இந்திய என்ற பன்மொழி கொண்ட சமூகத்தில் எப்படியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தியது நாம் எதையெல்லாம் இன்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமா இந்த 181 வருஷம் அதாவது 1707 முடிஞ்ச அவுரங்கசீப் காலத்துல வரைக்கும் அந்த முடிந்த இந்த காலத்தை அவ்வளவு எளிதாக நாம் கடந்து போயிட முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டம் என்பது இந்தியாங்கிறது ஒரு பல வகையான இந்தியா இஸ் a land where multiple languages are spoken, பல மொழிகளை கொண்ட ஒரு நிலச்சூழல். பல மொழி அப்படின்னால ஒரு மொழிக்கும் ஒரு கலாச்சார கூறு, ஒரு பண்பாடு இஸ் நேச்சுரலி கப்புள்டு வித் அவளா. அப்படி சாதாரணமா நம்ம கடந்துட்டு போக முடியாது. எல்லா வகையிலும் எல்லா கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலம். இந்த நிலத்துல இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கமாக இருக்கட்டும் அல்லது அந்த மார்க்கத்தை பல இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்த மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசி ஆகணும். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே இரண்டாவதாக உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் பின்பற்றக்கூடிய மதம் இஸ்லாம் இரண்டாவது மதமாக இருக்கிறது. முதல்ல நம்ம கிறிஸ்துவ மதத்தை சொல்லலாம், இரண்டாவது மதம் அப்படிங்கிறது இஸ்லாத்தை சொல்லலாம். ஆனா உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பிராமினன்ஸ், மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்ற இந்த இஸ்லாம் மார்க்கமானது இந்தியாவில் எப்படி இருக்கிறதுங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது வண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம கடந்து போகக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குதா அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் வேற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரே சொந்தக்காரங்க ஆனா உலகத்தை யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான். எல்லாருமே மனிதர்கள் தான். இன்குலாப் சொன்ன மாதிரி மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல 8 சாணு ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இது சோசியல் ஸ்டேட் எப்படிப்பட்டு எந்த நிலையில எந்த சூழல்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டிய நிலையில நாம இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது பொதுவாகவே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மனுஷனை டீஹியூமனைஸ் பண்ணணும் அப்படின்னா அல்லது பப்ளிக் ஷேம் பண்ணணும் அப்படின்னா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவன் எந்த விதமான குற்றம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது எந்த விதமான அஃபென்சிவான காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரு தலையில் ஒரு தொப்பியும் ஒரு நீண்ட தாடியும் ஒரு இஸ்லாம் மதத்தை பேரை தாங்கியிருக்கக்கூடிய ஒரு பொருளும் ஒரு பெயரும் இருந்தால் போதுமானது கண்டிப்பதற்கு என்ற சூழலை இன்று உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன் இந்த நிலைமை? ஏன்னா இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் சொல்ற மாதிரி, அதாவது தலித்துகள் என்றால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு செட்டப்ப ஒரு சூழலை இன்னைக்கு இந்த நிலச்சூழல்ல உருவாக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இஸ்லாமியர்கள் இந்தியாவுல அறிவு ரீதியா அல்லது பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய அளவுல பின்தங்கியவர்கள் என்ற ஒரு பொது புத்தி இந்த சமூகத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிட்டி இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ராஜதாங்கினி அப்படிங்கிற ஒரு காஷ்மீரிய வரலாற இலக்கிய தரத்துடன் எழுதினர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற செய்தி மிக முக்கியமானது. ஆனா இது போல செய்தி எத்தனை இலக்கிய ஏடுகளில் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இல்ல. ஏன் கொடுக்கப்படல? நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது போல மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள், இலக்கியத்தரமான ஒரு வரலாறு, என்ன சொல்லணும்னா காஷ்மீர் மாநிலத்தின் மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தரமான ஒரு வரலாற்றை 1500களிலேயே கல்கனா என்ற ஒரு இஸ்லாமியர் எழுதியிருக்கிறார். ஆனால் வரலாற்று பக்கங்களில் அதற்கான பெயரும் இடமும் இல்லாமல் இருக்கிறது. சரி, அப்ப இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைக்கப்பட்ட வரலாறு என்ற புத்தகங்களில் நீங்கள் போய் பார்த்தால் இது போல தகவல்களை நீங்கள் பெற முடியும். அப்ப மறைக்கப்பட்ட வரலாறுகளை நம்ம எப்படி போறது? தேடி படிக்க வேண்டும்.
தேடி படித்து அதை பொதுவெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவதற்கு ஒரு 3 காரணிகள் போதுமானது அப்படின்னு சொன்ன அந்த 3 காரணிகளை நம்மளால் push away, அதை வெளியே தள்ளுவதற்கு இது போல தேடி படித்தல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது நண்பர்களே. ஆகவே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது கல்வியின் மூலமாக தான் நம்மளால ஒரு சமூகத்தை அடித்தட்டிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற உண்மையை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நெறியாளர் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வந்தாரு. அப்பப்ப நான் சொல்றதை பார்த்தேன், இன்சா அல்லான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வந்தாரு. ஆகவே நண்பர்களே, கல்வி என்ற ஒண்ணுதான் உங்களை அந்த விஷயத்துல விடுவிக்கும். ஆக இது போல பிரத்யேகமாக மாணவர்களுக்கு இஸ்லாத் என்ற பாடமுறையை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும், அல்லது பொது பாட விஷயத்தை அவர்களுக்கு இஸ்லாத்தின் வாயிலாக கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும், கல்வி என்ற ஒரு விஷயம் அமெரிக்கா சொல்ற மாதிரி will liberate the people from the clutches of the enslavement. அம்பேத்கர் இதை தான் தொடர்ந்து முன்வைக்கிறாரு. கற்பி போராடு ஒன்று சேர் என்ற மிகப்பெரிய மந்திரத்தை முன்வைக்கிறதுக்கான காரணம் எந்த ஒரு சமூகத்தை அடிநிலையிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்வதற்கு மேலே கொண்டு வருவதற்கு ஒரு கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆகவே இந்த கல்வியை ஒரு பள்ளிவாசல் மூலமாக அல்லது ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்களை தனியாக ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களின் மூலமாக அவர்களை உதவி பெற வைப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம கல்வியை நம்ம போதிக்கல அல்லது அதுக்குள்ள நம்ம போகல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட கீழடி அகழ்வாராய்ச்சி ஒரு விஷயத்த சொல்லுது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சி சிந்து சமவெளி நாகரிகம் என்பது கிட்டத்தட்ட 4200 வருடத்துக்கு முன்னால் போவதாக சொல்றாங்க. அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி என்று தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாம் அறிவு பெற்றக்கூடாது அல்லது இந்தியாவின் உண்மையான வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு எந்த மாதிரி நோக்கம், அந்த கீழ்த்தரமான நோக்கத்தில் இன்னைக்கு இது எல்லாமே அப்படியே கம்பைன் பண்ண வச்சிட்டு இருக்கு. அது சொல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தை இன்று எப்படி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, சரஸ்வதி நாகரிகம் என்று பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பது நமக்கு தெரியும். சரஸ்வதி நாகரிகம் என்றால் என்ன? சரஸ்வதி நாகரிகம் ஒரு மானசீகமான நாகரிகம். மானசீகமான நாகரிகம்னா என்ன? அது மனதில் உணரக்கூடியது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வரலாறு என்பது, பண்பாடு என்பது we must exercise. நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் வரலாறு நாகரிகம் என்பது. ஆனால் சரஸ்வதி நாகரிகம் என்பது நல்லா தெரிஞ்சுக்க, நாங்கள் லேட்டா சொல்ல நினைக்க வேணாம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது அநேகமாக இன்னொரு 50 ஆண்டுகளிலோ அல்லது 100 ஆண்டுகளில் எழுத்தோ இந்த வார்த்தை பிரயோகம் நிச்சயமாக இருக்க போவதில்லை. இந்த வார்த்தை சிந்து சமவெளி நாகரிகம் என்ற வார்த்தை பிரயோகம் இருக்க போவதில்லை. என்று சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற அந்த சொல்லாடலை மறைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த நிலத்திற்கு இல்லை என்று நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஒரு நதி மானசீகமா ஒரு நதினா நமக்கு தெரியும் சார், நதிங்கிறது அள்ளி போறோம், குளிக்கிறோம், குடிக்கிறோம், பயன்படுத்துறோம், அது நதி. அங்கு நாகரிகம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சரஸ்வதி என்ற நாகரிகம் அப்படி ஒரு நாகரிகம் இல்லை. அது மானசீகமாக நீ உணர வேண்டும். வரலாறு என்பதை நாம் பார்க்க வேண்டும், ஏடுகளில் படிக்கும் போது அதன் கவிச்சியை உணர வேண்டும். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது நீ என்ன பண்ணும், மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த சூழல்ல நாம இந்தியாவில் இஸ்லாமின் வரலாறுகள் எப்படிப்பட்டது என்பதை நாம we must revisit into the Islamic text and history. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பொதுவாகவே ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரிவினை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எப்படி கட்டமைக்கிறாங்க? இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட ஒரு பிராக்டிஸ் இருக்குது. நாகூர் தர்கால இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பரியோல் கா தலாப் என்ற ஒரு வணங்குதல் முறை இந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒன்னா கடவுளை வணங்கக்கூடிய முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் பக்கத்துல இறைவனா என்ன சார் ஒரு ஃபீல் தானே, அது எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், நண்பரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க தானே கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். பக்கத்துல துவா செய்து கொண்டிருக்கிற நண்பரை கவனித்துக் கொண்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு அத்தனை நெருக்கமாக நான் உணரக்கூடிய ஒரு தலைப்பட்டேன். சோ இது எல்லாமே என்னது, இப்ப நம்ம பாக்குறோமே நாகூர் தர்கால இன்னைக்கு கூட அது போல ஒரு பிராக்டிஸ் இருக்குது. ஆனா அந்த பிராக்டிஸ் எப்படிப்பட்டதா மாறுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம சொல்றோம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது
1992 if I am correct, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 6. குறிப்பா அதான் ரொம்ப முக்கியமானது. 1992 வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது டிசம்பர் 6ஆம் தேதி. டிசம்பர் 6ஆம் தேதி 1992 ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் டிசம்பர் 6ஆம் தேதி தேர்ந்தெடுத்து இடிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சமூக சூழ்ச்சி என்பதை நீங்களாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1990 மண்டல் கமிஷன் என்ற ஒரு சமூக அறிக்கையினை விபி சிங் வந்து கொண்டு வராரு. 1990 அப்புறமாக அடுத்து ஒரு ஆண்டு கழித்து 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. எப்பயுமே ஒரு செய்தித்தாள முதல்ல இருந்து புரட்டுறதுக்கு பதிலாக கடைசி இருந்து புரட்டினா வந்து நாம வந்து ஒரு சமூக சூழலையும் அல்லது பொருளாதார சூழலையும் அல்லது அன்னைக்கு நடக்கக்கூடிய சிக்கலை எனது குறுக்கட்டு தோற்றத்தை புரிந்து கொள்ளலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வகையில் 90 கொண்டு வரப்பட்ட மண்டல் கமிஷன் அறிக்கை அடுத்து 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நன்றாக தெரிந்து கொள்ளும் நண்பர்களே. 90 கொண்டு வரப்பட்ட விபி சிங்கின் மண்டல் கமிஷன் அறிக்கை திசை திருப்பும் முயற்சியாக யார் கொண்டு வரப்பட்டுச்சு? நம்ம எல்லாரும் கொண்டு வரப்பட்டுச்சு. யாரெல்லாம் அடித்தட்டில் வீழ்ந்து கிடக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் மேலே கொண்டு வர வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டதுதான் மண்டல் கமிஷன் அறிக்கை 1990. ஆனால் 92 தேர்ந்து ஓராண்டு விட்டு இதனோட பெரிய புதாகரமா போயிட்டு இருக்கு. அவனெல்லாம் கீழே இருக்கலாம் மேல வந்துட்டா என்ன பண்றதுங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சத்தின் பிடியில் இருந்த அந்த இந்துக்கள் என்ன சாதி இந்துக்கள் என்ன பண்ணாங்க? 90 ஓராண்டு விட்டு இது எப்படியாச்சும் ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக 92 வந்து அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படியே இன்னைக்கு அப்படித்தானே பத்திரிகைகள் ஊடகங்கள் இன்னைக்கு என்ன செய்யுது? ஒரு விஷயத்தை நீ கூட நம்ம இன்னைக்கு we are in the time of வேங்கை வயல். We are in the time of வேங்கை வயல். So I think it is very pertinent that we are not able to get into the subject. But anyway, இந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கு? டைம் ஆஃப் வேங்கை வயல். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே அந்த மாதிரி இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது அந்த டைம்ல நம்ம இருக்கிறோம். பீரியட் ஆஃப் அந்த டைம் அப்படி வந்து அவர்களெல்லாம் மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 92 எடுக்கிறாங்க. அதுலயும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏனென்றால் அம்பேத்கர் என்ற ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் பெயரால யாரும் இன்னைக்கு வந்து கூடிடக்கூடாது. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மண்டல் கமிஷன் வந்து வெளியே கொண்டு போன யாரும் வந்து அதன் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடாது. ஒண்ணு யார கீழே இருக்கிறவன் கீழே இருக்கணும், மேல வந்துடக்கூடாது. 2 மூணாவது வந்து அந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி தேர்ந்தெடுத்தது அம்பேத்கரின் நினைவு நாள். அந்த நேரத்தில் யாரும் வந்து அம்பேத்கரின் பெயரை சொல்லி யாரும் ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாது. அம்பேத்கர் யாரு சார்? அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து the time is a one that simply made Ambedkar has been confined within ஒரு பர்టిక్యులர் விஷயத்துல வந்து கன்ஃபைன் பண்றாங்க. ஆனா உலகம் முழுக்க உலகத்தின் தலைவராக கொண்டாடப்பட்டிருக்கிற ஒரு மேதை, ஒரு மனிதன். அவனை வந்து ஒரு சாதிக்குள்ள திணிச்சு இப்படியே அவரே இருந்தாலும் அறிவுறுத்திருப்பார். ஒரு திணிச்சு ஒரு மதத்துக்குள்ள திணிச்சு இன்னும் சார் ஒரு சாதிக்குள்ள அதுல வந்து எத்தனை பிரிவு இருக்குதோ அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு திணிச்சு அந்த மனுஷனை போட்டு வச்சிருக்கக்கூடிய சூழல் நம்ம இருக்கிறோம். ஆக அவன் பெயரை அதனாலதான் நீங்க சொல்றாங்க நீங்க அம்பேத்கர் பெயரை சொல்றதை விட கடவுள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க வந்து நேரம் வந்து கடவுள் உங்களுக்கு வந்து கிருபையும் கருணையும் உங்களுக்கு அள்ளி கொட்டி இருப்பார்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? கடவுளை என்னது கொண்டாடுவதற்காக இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுளை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல. அம்பேத்கரை யாரும் கொண்டாடி விடக்கூடாது, அம்பேத்கர் பெயரை உச்சரித்திடக்கூடாது என்பதுதான் உண்மை. என்னெல்லாம் அந்த மனுஷன் சொன்னாங்க, மனிதருக்குமான நியாயமான உறவுகளை ஒரு மதம் மறுக்கிறது என்றால் அது மதம் அல்ல, வன்முறையின் வடிவம். மனிதருக்கான விலங்குகள் தொடலாம், மனிதன் தொட்டால் தீட்டு என்று விரட்டடிக்கக்கூடிய மதம் என்பது ஒரு பகடி. வறியவன் வறியவனாக இருக்க வேண்டும், கல்லாதவன் கல்லாதவனாக இருக்க வேண்டும், மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் அல்ல. அது மனித வாழ்வின் கேள்வி கூத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அம்பேத்கர் சொல்றாங்க. அப்ப அந்த கேள்வி வந்து என்னெல்லாம் பண்ணுது? எல்லாத்தையும் கேள்வி கேட்குது. எல்லாத்தையும் மேல இப்ப நான் சொல்றேன்ல, we say that it is a system of our India. What is the system of our India? என்ன சார் சிஸ்டம்? I think there is no system at all. எதுக்குமே சிஸ்டமே கிடையாது. இந்த சென்ஸ் அதனால வந்து கட்டுடைச்சு போன்னு சொல்ல வரல. சிஸ்டம்ங்கிறது வந்து எல்லாருக்குமான சமமான உரிமை. It is a platform where everybody has equal right. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? தனி மனிதனுக்கான ஒரு இது இல்ல. இந்த நிலைமை என்பது, இந்த சமூக சூழல் என்பது எல்லாத்துக்குமான சூழலை சமமாக வழங்கி இருக்கிறது. ஆக அப்படி இருக்கிற சூழல்ல வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் சமமாக நடத்துவது தானே இந்த சிஸ்டம். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதானே அதுக்கு பேரு சிஸ்டம். அப்படி இல்லாட்டி சிஸ்டமே கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்ன அம்பேத்கரை வந்து இன்னைக்கு வந்து
அந்த பேரை உச்சரிக்க கூடாது, அவனை இந்த சமூகத்தின் இருந்து வெளியே தரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு அவரை பத்தி தவறான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. உடனே சொல்லுவாங்க ஒரு விஷயத்த, அதாவது இஸ்லாம் அப்படின்னாலே, இஸ்லாமிய கருத்துக்கள் அப்படின்னாலே வந்து அவுரங்கசீப் ஒருத்தர் பத்தாதா, இந்துக்களை எல்லாம் வந்து கோவில் எல்லாம் இடிச்சாரு, எல்லாத்தையும் வந்து சூறையாடினாரு. நன்றாக தெரிந்து கொள்ள இந்த செய்தி வந்து அநேகமா எங்க காலத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னா விமன்ஸ் டே நடக்கும். அந்த விமன்ஸ் டேல வந்து பெண்கள் மட்டுமே கூடி அந்த விஷயத்தை பேசுவாங்க, ஆண்களுக்கு அங்க அனுமதி இல்லை. ஆனாலும் கூட இந்த பின்பக்கத்தில் எங்காவது ஒரு இஸ்லாம் அல்லாத அல்லது இஸ்லாமை பத்தி தவறான அபிப்பிராயம் கொண்டு யாரேனும் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர்களுக்கான அந்த வார்த்தையை சொல்ற. அம்பேத்கர் வந்து மன்னிக்கணும், அவுரங்கசீப் வந்து ஒரு கோவில் இடிச்சாரு, சாரதா கோவில் இடிச்சாரு. ஏன் இடிச்சாரு? அந்த சாரதா கோவில் எப்படிப்பட்டதுன்னா, சாரதா கோவில் that temple is an institution where adultery is practiced. Please understand. அந்த கோவில் என்பது தேவதாசிகளின் மிகப்பெரிய ஒரு கூடமாக இருந்தது. சொல்லி சொல்லி பாக்குறாரு, தேவதாசிகளின் கூடத்தை கலைக்கணும் பாக்குறாரு, கடைசியில் வழி தெரியல, அதனாலதான் இடிச்சாரு. இதோட நம்ம வந்து இது கூட சொல்லப்படல, கோவில் இடிச்சாரு அப்படிங்கிற செய்தி மட்டும் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னதாக அவர் என்ன செய்தார் என்பதை எங்குமே நம்மளால பார்க்க முடியல. அதற்கு பின்னர் என்ன கிட்டத்தட்ட 40 இந்து கோவில்களை அவர் கட்டி தந்திருக்கிறார் என்ற செய்தி என்பதை நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஆக இதெல்லாம் இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் என்ன சொல்ல போனா, இஸ்லாமியர்கள் இந்துக்களை நோக்கி அல்லது இந்துக்களுக்கான ஒரு சமூக மேம்பாட்டு விஷயங்களை, மத நம்பிக்கை விஷயமாக இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை விஷயமாக இருக்கட்டும், எப்படிப்பட்டதாக அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை இங்கே எங்க பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அதனால்தான் அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை திரும்பவும் சொல்லுகிறேன், கற்பி என்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து கையில் இருக்க வேண்டும். அந்த ஆயுதம் வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. கற்க வேண்டும், கற்றால் மட்டுமே இது போல வந்து இந்த மித்திக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளால வந்து பதில் சொல்ல முடியும். 40 கோவில், அது முக்கியமான சொல்ல போனா ஸ்ரீலஸ்ரீ 262 மதுரை மடாதிபதி அவர்களுக்கு வெள்ளி பாத்திரத்தாலான பொருட்களையும் தங்கத்திலான தட்டுக்களையும், அவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு 2 ராஜஸ்தான் குதிரைகளையும் அவுரங்கசீப் வழங்கியிருக்கிறார். 2 ராஜஸ்தான் குதிரை வழங்கியிருக்கிறார். ஆக ஒரு மதங்கிறது என்ன சார்? ஒரு மதங்கிறது என்ன? ஒரு மதம் என்பது தான் கொண்டிருக்கிற நம்பிக்கைகளை, நாம் எப்படி ஒரு மதத்தின் மீதோ அல்லது கலாச்சாரத்தின் மீதோ பண்பாட்டின் மீதோ நம்பிக்கையை கொண்டிருக்கிறோமோ அதே நம்பிக்கைகளும் மற்ற மதத்தினரும் கொண்டிருப்பார்கள் என்று மதிப்பதுதான் ஒரு மதம் சொல்லி தந்திருக்கிறது. அதுதான் உண்மை. சோ அதை புரிந்து கொண்ட அவுரங்கசீப் தான் அந்த ஸ்ரீலஸ்ரீ 262 மடாதிபதிக்கு, இது நான் சொல்லல, முத்துக்குளிக்க வாரையிலாங்கிற அப்துல் ரஹ்மான் தன்னுடைய புத்தகத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். 262 மடாதிபதிக்கு வந்து இத்தனை வகையான உபகாரங்களை அவர் செய்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நாம் வந்து பார்ப்பதன் மூலமாக தான் அல்லது ஆழ்ந்து கவனிப்பதன் மூலமாக தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களின் நம்பிக்கைகளுக்கு, இந்து கோவில்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாமளும் கொஞ்சம் தேடி படிக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவே இப்போ தேவதாசி கோவில் இடிச்சார் அப்படின்னா அது எது என்ன சொல்லுங்க? இட் இஸ் a gender equality. வேற என்ன? ஒரு மதத்திலேயோ அல்லது நிலத்திலேயோ ஒரு எல்லாமே ஒரே ஸ்பீசிஸ் தான். அப்போ ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஒரு எல்லா பிரிவிலேஜையும் என்ஜாய் பண்ணணும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து அப்படியே அண்டர் பிரிவிலேஜா இருக்கணும் அப்படின்னு அவரை நினைக்கல. எனக்கு என்னமோ அவருடைய வாழ்க்கை, தன் வாழ்க்கை முழுக்க பிராக்டிஸ் பண்ண அத்தனை விஷயம் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. தான் இன்னைக்கு கூட ரொம்ப சாதாரண விஷயம் இருக்கலாம், ஆனா அன்னைக்கு வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வந்து நான்வெஜிடேரியன் எடுத்துக்கு வரேன், வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து அவுரங்கசீப் எடுத்துக்கு வரேன். எல்லா நாளும் வந்து எடுத்துக்கல. ஒரு ராஜபோஜனம் சொல்லுவாங்க. ஒரு ராஜா என்ன சொல்ல போனா, முகலாய பேரரசில் 2 மன்னர்கள் மிகப்பெரிய மன்னர்கள். ஒருத்தர் வந்து அக்பர், 2வது அவுரங்கசீப். மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா காலத்துல இருந்து போயிட்டாங்க. ஹுமாயூன் அல்லது ஜஹாங்கீர், ஷாஜகான், இவங்கெல்லாம் கொஞ்சம் காலத்துல இருந்து போயிட்டாங்க. ஆனா இந்த 2 மன்னர்களும் கிட்டத்தட்ட 181 வருடத்தில் கிட்டத்தட்ட 98 வருடங்கள் இந்த 2 பேரும் வாழ்ந்து அரசவை செஞ்சிருக்கிறாங்க, ராஜாங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய முகலாய பேரரசர் தன் வாழ்க்கையில் வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த ராஜபோஜனம் எடுத்துக் கொள்ளவில்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து அசைவ உணவு எடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதாவது உடல் உழைப்பை வந்து எல்லாத்துக்கும் வந்து சிபாரிசு செய்தவராக இருக்கிறார். தன் வாழ்நாளில் குர்ஆனை கிட்டத்தட்ட 7 முறை ஒரு நாளைக்கு ஓதுபவராக, அது மட்டும் இல்லாமல் தொப்பி செய்து தயாரித்து அந்த பணத்தை கிட்டத்தட்ட 305 ரூபாயை தன் மகளிடம், தன் சகோதரி ஜாகிரானா என்று நினைக்கிறேன், சகோதரன் கொடுத்து, நான் இறந்த பிறகு இந்த பணத்தை
இல்லாத ஏழைகளுக்கும் என்னுடைய இறப்பு செலவிற்கு நீ பயன்படுத்துவாயாக. அரசாங்கத்து பணத்தை நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1707க்கு முன்னாடி அவுரங்கசீப் வந்து செஞ்சிருக்கிறார். இது ஒரு சாதாரண செய்தியா கூட இருக்கலாம். ஆனா மிக முக்கியமான விஷயம், அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. இது இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சாத்தியப்படுமா? யாருமே பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது. அது கூட எளிதா கடத்திட்டு போயிடலாம். பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது என்று சட்டம் போட்ட அவுரங்கசீப் இன்னொரு காரியத்தை செய்யறாரு. என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இதுதான் இன்னைக்கு வந்து நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறேன், அரசாங்க பொறுப்பில் கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், வேற யாரும் எடுக்க கூடாது. ஒரு கால சட்டம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்திய சூழல் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. there is no corruption at all. இன்னைக்கு வந்து நான் செத்து போனாலும் என்ன அடுத்து வரக்கூடிய என் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த 7 தலைமுறைன்னு சொல்றான். அந்த 7 தலைமுறைக்கும் என் பொருளாதாரம் இருக்கும் என்பதற்காகத்தானே வந்து இன்னைக்கு தொடர்ந்து வந்து அரசியல்வாதிகளும் தொடர்ந்து வந்து கொள்ளையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்து போன பிறகு அந்த சொத்து அவன் குடும்பத்திற்கு சொந்தம் இல்லை, அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்ற சட்டத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 16-17ஆம் நூற்றாண்டில் இஸ்லாத்தில் தான் இருந்திருக்குது. எவ்வளவு பெரிய ப்ராக்ரெசிவான ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. I think this law should back into the present time. இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறேன். சோ எவ்வளவு பெரிய ஒரு முற்போக்கான விஷயம். ஆமா. சோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு 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 ப்ராக்ரெசிவான, அதுதானே முற்போக்கு, அதுதானே முற்போக்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை எல்லாம் வந்து அவுரங்கசீப் நிகழ்த்தி பார்த்திருக்கிறார். இன்னும் சின்ன சின்ன விஷயம் இருக்குது. அதாவது வந்து அவுரங்கசீப் வந்து தன்னுடைய சகோதரனை கொண்டா போனா வந்த தாரா என்ற தன் சகோதரன் வந்து இந்துக்களின் மேல் மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தான். சார் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு சார், எனக்கு யாரும் கூட பேச்சுவார்த்தை இல்ல, இட்ஸ் குவைட் நார்மல், எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பொது வெளிப்படுத்தி அதன் மீது தொடர்ந்து பொது வெளிச்சம் பாய்ச்சி ஒரு மனிதனின் அடையாளத்தை நீர்த்து போக செய்யும் விஷயமாக இந்திய வரலாறு இந்த விஷயம் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கு. ஆகவே அன்பிற்கு நண்பர்களே, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிக சரியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா இது ரொம்ப ரொம்ப ஐரணிக்கலான ஒரு விஷயம். சதி மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சதியாக இருக்கும், ஒரு சதியாக இருக்கக்கூடிய மனித வாழ்விற்கு சதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி மாதாவாக இருக்க முடியும்? அதுக்கு பேரு சதி மாதா. சதி மாதான்னா என்ன? அதாவது மாதா அப்படின்னாலே மாதா இஸ் an embodiment of providing grace and love. அப்படித்தானே? மாதா அம்மா என்பவள், தாய் என்பவள் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினத்தின் மீதும் அன்பையும் கருணையையும் அளவில்லாமல் பொழிபவர் தான் அம்மா. ஆனா அதுக்கு பேரு சதி மாதா. சதி மாதாங்கிறது என்ன? சதி மாதாங்கிறது வந்து அதாவது ஒரு பெண் வந்து தன் கணவன் இறந்து போன பிறகு அவள் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற சாதாரண செய்தியா நம்ம பார்க்க போனது இல்லை. இறந்து சதி ஏறணும். அவள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் கைகளை பின்பக்கமாகவோ அல்லது முன்பக்கமாகவோ கட்டி இறுக்கி வைத்து அந்த பொண்ணு அலறுவாளாம், ஐயோ என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், சதி மாதா என்னன்னு சர்ச் பண்ண பிறகு அவ சொல்றான், சதி மாதா was an practice where women voluntarily offering her life to her counterpart. சதிமாதா என்பது ஒரு பெண் தன் கணவன் இறந்த பிறகு தன்னியல்பாகவே தன் உயிரை கணவனுக்காக தியாகம் செய்வதாக இன்னைக்கும் கூகுள் ஆண்டவன் சொல்றாரு. ஆனா உள்ளபடி அப்படி நடந்துச்சா அப்படின்னா, அவள் கைகளை கட்டி கால்களை கட்டி கணவன் அந்த பயர்ல அந்த தீயில அந்த விறகுகளை படிக்க வைக்கும் போது அவன் வலதுபுறமாக அவள் தலையை வைத்து எங்கும் எந்திரிக்காத அளவிற்கு அவள் மீது கட்டையை அடுக்கி தீயை மூட்டுவது. அப்படி ஒரு காலம் வந்து ஐயோ என்ன விட்டுன்னு சொல்லிட்டு அந்த தீ மூட்டும் பொழுது அந்த கயிறு வந்து துண்டிக்கப்பட்டு அல்லது எந்திரிச்சு வந்தானா, பக்கத்துல 2 பேர் கயிறு வச்சு நிப்பானா, தடி வச்சு நிப்பானா, எடுத்து ஓடக்கூடிய அந்த பெண்ணை அடித்து இழுத்து வந்து அந்த தீயில் போடுவது. எவ்வளவு பெரிய வன்கொடுமை பாருங்க. இப்படி எல்லாம் ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. இத படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னமோ சதி உடன்கட்டை ஏறுதலை வந்து எனது ராஜாராம் மோகன் ராய் தடுத்தாரு. அப்புறம் வந்து வாரன் ஹேஸ்டிங் பிரபுவுக்கு அப்புறமா அவர் வந்து முதல்ல வந்து அந்த ஆக்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜாராம் மோகன் ராய், நான் என்ன கேட்கிறேன்னா, அக்பர் வாழ்ந்த காலகட்டம் என்ன, வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1707க்கு அப்புறம் தான் முதல்ல சுல்தான்களை சுல்தான் எப்படி இருக்கக்கூடிய ஆட்சி சமயத்தில் இஸ்லாமியர்கள் வருகை, அது சொல்ல போனா இஸ்லாமியர்களின் படையெடுப்பு, ஆரியர்களின் வருகை. வரலாறு பாருங்க.
ஒரு இஸ்லாமியர் இந்த நிலத்திற்கு வந்தால் அது படையெடுப்பாக இருக்கிறது, ஆனால் ஆரியர்கள் இந்த நிலத்திற்கு வந்தால் அது வருகையாக இருக்கிறது. ரெண்டுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் அந்த கான்டெக்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்படி வந்து சுல்தானை ஆண்டு கொண்டிருக்கும் போது இஸ்லாமியர்கள் நிலத்திற்கு வராங்க. அப்படி வரும்போது அது எந்த காலகட்டம், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்த ஆட்சி செய்யக்கூடிய எந்த காலகட்டம், அதன் பிறகு ராஜாராம் மோகன் ராய் வந்து எப்ப வந்தாரு? ஆனாலும் கூட முதலில் சதி திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர் அல்லது சதி திட்டத்தை ஒழிப்பதற்கு குரல் கொடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய் இருக்கு. அன்பிருக்கிற நண்பர்களே, சதி திட்டம் அந்த சதிமாதா இந்த பிராக்டிஸை எப்போ ஒழிக்கப்பட்டுச்சுன்னா 1604 அக்பர் வந்து சதிமாதா ஒழிப்பு சட்டம்னு போட்டிருக்காரு. சதிமாதா நம்ம வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு தேடி கண்டுபிடிக்கிற ஒருத்தர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். இல்ல சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து இன்னார் சொல்லுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை இன்னார் செய்தாலும் சொல்லிட்டு போறது என்ன தப்பு, என்ன குற்றம் வந்துற போது, என்ன கேடு வந்துற போது. ஆனாலும் கூட நாம் அதை சொல்வதற்கு தயாரில்லை. அன்பிற்கே நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து பொருளாதார மேம்பாட்டில் இருக்கட்டும், பொருளாதார தளத்தில் இருக்கட்டும், அல்லது கல்வி தளத்தில் இருக்கட்டும், அல்லது சமூக தளத்தில் இருக்கட்டும், கொஞ்சம் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு இந்த சமூக சூழ்ச்சி தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு இஸ்லாமிய மாணவி சேர்ந்த பிறகு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே தள்ளக்கூடிய சூழல் வந்து 14%. கல்லூரியில வந்து போன பிறகு அவர்கள் என்ன சொல்ல போனா IIT IIM அப்படின்னு நிறுவனங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. கல்லூரிகளுக்கு போன பிறகு அவர்கள் வெளியேறக்கூடிய சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 40%. முஸ்லீம்களுக்கு இருக்க பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அலிகார் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேலான இடங்கள் இன்றும் வந்து நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். அந்த இடங்களை பிடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு நாம் அதற்கு ஏற்றது போல நம் செயல்பாடுகளை மாற்றினோம் என்றால் நம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக மாறும் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.